ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோ சமையலில் இன்னைக்கு புளி மிளகாய் வச்சு ஒரு சட்னி அல்லது ஊறுகாய் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து தயிர் சாதம் அந்த மாதிரி சாம்பார் சாதம் அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இது வந்து பஜ்ஜி மிளகால பண்ணியிருக்கேன். சாதாரண மிளகாலையும் பண்ணலாம், அது ரொம்ப காரமாக இருக்கும், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட பஜ்ஜி மிளகா நிறையா இருந்தனால இன்றைக்கி நான் அதில் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம சாதாரண மிளகாவும் ஒரு 5-6 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப காரசாரமாக ஒரு புளிப்பா உரப்பா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இப்போலாம் காலையில் வந்து மேக்ஸிமம் ராகி கூழ் அப்புறம் கம்பங்கூழ் அப்படி தான் நான் செஞ்சு சாப்பிட்றோம். அதனால் இந்த ஊறுகாய் வந்து அதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 5 பெரிய பஜ்ஜி மிளகா எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒரு நிறையா ஒரு கப் அளவுக்கு சாதாரண மிளகாவும் எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எப்படிலாம் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம், நல்லா பெருசாக 2 வெங்காயம், அப்புறம் வந்து ஒரு 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி, நல்லா கொஞ்சம் அதிகமாக புளி இருந்தால் தான் அந்த மிளகாவோட காரத்தை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். இது வந்து பஜ்ஜி மிளகா அப்படிங்கிற ரொம்ப காரம் இருக்காது அப்படின்னால சாதாரண மிளகா வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். ஆனால் அது கூட சேர்த்து கூட 2 போட தான் செஞ்சேன். ஒரு 6 மிளகா கிட்ட நான் இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் புளி வந்து இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கை அளவுக்கு, இந்த அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்லா கெட்டியாக கரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக வேண்டாம். இந்த மாதிரி ஒரு டீப்பான கடாய் எடுத்துக்கோங்க. ரொம்ப கொதித்து தெறிக்கும் போது லிட் போட்டு மூடுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப வெளியே தெறிக்காது, அதுக்காக தான். இப்போ வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா நறுக்கிட்டு அதே போல் பஜ்ஜி மிளகாவையும் இந்த மாதிரி நல்லா குட்டியாக நறுக்கிக்கோங்க. அதே போல் பஜ்ஜி மிளகாவையும் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வெந்தயம் அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க மறந்துட்டேன். கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் அப்புறம் மிளகாய் எல்லாம் ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சாதாரண நம்ம மிளகால செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் வெங்காயம் வந்து 1 கப் இருக்குன்னா நறுக்கின மிளகாய் வந்து 1 கப் இருக்கணும். அப்படின்னா இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நான் இந்த மிளகாய் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். அதோட அந்த சீடையும் சேர்த்து வெட்டிக்கோங்க. அது நடுவில் இருக்கிறத எடுக்க வேண்டாம். அப்போ தான் அதோட கொஞ்சம் காரம் கொஞ்சம் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் காரம் கம்மியாயிடும். இப்போ இந்த மாதிரி மிளகாய் வந்து நறுக்கி நறுக்கி போட்டிங்கன்னா நல்ல காரம் இறங்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மிளகாய் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா இந்த 2 சேர்த்துக்கிறேன். அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மிளகாய் வேண்டாம், ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னா இந்த மிளகாய் சேர்க்குறத இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெறும் பஜ்ஜி மிளகாலே பண்ணால் கூட நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஆனால் என்ன ரொம்ப காரம் இருக்காது, அவ்வளோதான். இப்போ நான் வந்து கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். இப்போலாம் கடைசியில் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி புளிப்பு உரப்பாக இருக்கிறதுல வந்து ஸ்வீட்டாக சேர்க்குறது பிடிக்காது. ஆனால் இதில் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நல்லா மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளியை கரைச்சி விட்டுக்கோங்க. புளி நல்லா கெட்டியாக கரைச்சி சேர்த்துக்கோங்க. புளியை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கோங்க. அதை வந்து நம்ம அதை புளி பேஸ்ட்டாக ஆக்கி வச்சுருப்போம் இல்லையா, அது சேர்க்காதீங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கனால நான் உப்பு சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து இந்த அளவு நல்லா திக்காக வரணும். மிளகாவும் நல்லா வெந்திருக்கணும், புளியோட பச்சை வாசனையும் போயிருக்கணும். இப்போ சின்ன துண்டு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். கருப்பட்டி சேர்த்துருக்கிறேன், நீங்கள் வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் தெளிய இறக்கிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும், இல்லைன்னா வந்து கெட்டு போயிடும். இன்னும் கொஞ்சம் நான் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இது வந்து காலையில் கம்மங்கூழ் கேப்பக்கூழுக்கு வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை அடிச்சிக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் புளி எல்லாம் சேர்த்துக்கனால கெட்டு போகாது. அப்படி கெட்டு போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.